கதை சொல்லலாமா? டாமி மைலோவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். போகிற வழியில மைலோ டாமி கிட்ட, டாமி, சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு இப்பதாண்டா தெரியுது. நண்பன் தோள் கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கடா, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொன்னான். என்ன மைலோ, நமக்கு இடையில எதுக்கு தேங்க்ஸ்லாம்? ஃப்ரீயா விடு, உன் லைஃப் இப்போ மாறப்போகுது அப்படின்னு சொன்னான் டாமி. அதை கேட்டு சந்தோஷமா நடந்தான் மைலோ. இருவரும் வீட்டு வாசல்ல போய் நின்னாங்க. உடனே பாட்டியும் தாத்தாவும், என்ன புது நண்பனா, வாங்க 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 அப்படின்னு சிரிச்ச முகத்தோட வரவேற்றாங்க. மைலோவின் தலையை தடவி கொடுத்தாங்க, சாப்பாடும் கொடுத்தாங்க. மைலோவின் வாழ்க்கையில இது போல ஒரு வரவேற்பும் அன்பும் கிடைச்சதே இல்லை. அவனுடைய கண்கள் அவனுக்கு தெரியாமலே ஈரமானது. அது துக்கத்தினால அல்ல, இதுவரைக்கும் அனுபவிக்காத அன்பின் வெளிப்பாட்டினால. பாட்டியும் தாத்தாவும் அவனுக்கு மைக்கேல்னு பேர் வச்சாங்க. மைலோவின் அத்தியாயம் மாறி மைக்கேல் என்ற புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்தான் இந்த மைலோ என்ற மைக்கேல். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.